வணக்கம். போஸ்டஸ் எட்கியஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சலோமி. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ராணிப்பேட்டை அருகே இடிந்து விழும் நிலையில் உள்ள காவல் நிலைய கட்டடம். பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் காவல்துறையினருக்கு பாதுகாப்பு இல்லை என சமூக ஆர்வலர்கள் வேதனை. திண்டுக்கல்லில் தொடர் மழையால் 25 ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி அழுகின. முறையாக ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. ஆவடி அருகே விளைநிலத்தில் கழிவுநீர் பாய்வதால் விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக புகார். அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள். பருவமழையால் அதிகரித்து வரும் வைரஸ் காய்ச்சல் உள்ளிட்ட தொற்று நோய். சோளிங்கர் அரசு மருத்துவமனையில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் புறநோயாளிகள். மணப்பாறை அருகே காட்டாற்றை கடந்து ஆபத்தான முறையில் பள்ளி செல்லும் மாணவ மாணவியர். தனி தீவு போல் தவித்து வரும் கிராம மக்களின் அவல நிலையை விளக்கும் செய்தி தொகுப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ராணிப்பேட்டை அருகே காவல் நிலைய கட்டடம் உறுதியற்ற நிலையில் உள்ளதால் அதனை இடித்து அகற்றிவிட்டு புதிய கட்டடம் கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை காவல் நிலையம் 1984ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இந்நிலையில் தற்போது காவல் நிலைய கட்டிடம் முற்றிலுமாக சேதமடைந்து உறுதியற்ற நிலையில் உள்ளது. மேல்தளம் மற்றும் காவல் நிலையத்தின் சுவர்கள் அனைத்தும் உதிர்ந்து விழுந்து வருவதால் எந்த நேரத்திலும் இடிந்து விழும் அபாயம் நிலையில் உள்ளது. தற்போது மழை பெய்து வருவதால் சுவர்கள் ஈரமாகி மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. அத்துடன் சுவர்களின் ஈரப்பதம் காரணமாக பாசி படிந்து காணப்படுகிறது. இதனால் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் காவல்துறையினர் பாதுகாப்பற்ற சூழலில் உள்ளனர் என்று சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். எனவே காவல் நிலைய கட்டடத்தை இடித்து அகற்றிவிட்டு புதிய கட்டடம் கட்டித்தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆவடி அருகே கழிவுநீர் விவசாய நிலத்தில் பாய்வதால் விவசாயிகள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். சென்னை அடுத்த ஆவடி மாநகராட்சி 48வது வார்டு பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கடேசன். இவர் அதே பகுதியில் 10 ஏக்கர் நிலத்தில் 3 பேருடன் கூட்டு சேர்ந்து விவசாயம் செய்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 3 மாதங்களாக இவரது நிலத்தில் கழிவுநீர் கலந்து விவசாயம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு வருவதாக புகார் தெரிவிக்கிறார். இவரது நிலத்தின் அருகே மகேந்திரா ஹேஃபியஸ் என்னும் தனியார் நிறுவனம் செயல்பட்டு வந்ததாகவும் தற்போது இந்த இடத்தை அவர் விற்றுவிட்ட நிலையில் அந்த அசோசியேஷன் தலைவராக இருக்கும் சொக்கலிங்கம் என்பவர் மழை நீருடன் கழிவு நீரையும் கலந்து தங்கள் இடத்தில் விடுவதாகவும் இதனால் விவசாயம் பாதிக்கப்படுவதாகவும் புகார் கூறினார். மழையால் பொதுமக்களுக்கு காய்ச்சல் உள்ளிட்ட நோய் தொற்று அதிகரித்து வரும் நிலையில் சோளிங்கர் அரசு மருத்துவமனையில் நோயாளிகள் குவிந்து வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் அரசு மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இங்கு போதிய வசதி இல்லாததால் கூடுதலாக 5 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய மருத்துவமனை கட்டப்பட்டு வருகிறது. இதனால் வெளி நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க போதிய இடவசதி இல்லாத நிலையில் மருத்துவமனை வளாகத்தில் ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் அமைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் வைரஸ் காய்ச்சல், சளி உள்ளிட்ட நோய் தொற்று பரவி வருகிறது. இதனால் பல்வேறு உடல் உபாதைகளுடன் நூற்றுக்கணக்கான நோயாளிகள் சோளிங்கர் அரசு மருத்துவமனையில் குவிந்து வருகின்றனர். எனவே அரசு நோய் தொற்றை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல்லில் தொடர் மழையால் 25 ஏக்கரில் நடவு செய்யப்பட்டிருந்த நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி அழுகியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் கடந்த 1 வாரமாக தொடர் மழை பெய்தது. இதன் காரணமாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள நீர்நிலைகள் நிரம்பிய நிலையில் விவசாயிகளும் நடவு பணிகளை மேற்கொண்டனர். இதற்கிடையே திண்டுக்கல் அருகே உள்ள குஞ்சனம்பட்டி பகுதியில் சுமார் 25 ஏக்கர் பரப்பளவு நெற்பயிர்கள் நடவு செய்யப்பட்டிருந்த நிலையில் தொடர் மழையால் விளை நிலங்களில் தண்ணீர் தேங்கி அனைத்து பயிர்களும் அழுகின. இதுகுறித்து வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கடைசியாக பெஞ்ச பெரிய மழையில் வந்து தண்ணி இன்ன வரையே ஒரு 5 நாள் 6 நாள் ஆச்சு. தண்ணி வெளியே போகிறதுக்கான வாய்ப்பே இன்னும் இல்லை. அரசாங்க அதிகாரிகிட்ட கூப்பிட்டு சொல்லியும் எந்த ஒரு முயற்சியும் பண்ணல. இருந்தாலும் திங்கக்கிழமை கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுத்த உடனே வந்து பாருங்கன்னு வந்து பார்த்துட்டு இது தண்ணி போகிறதுக்கான தடமே இல்லை, குளம் மறுகால் இருக்கு, மறுகால் போகிற தண்ணி போகிறதுக்கான தடமெல்லாம் எதுவுமே இல்லை, இது பொதுப்பாதைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வேணா நிவாரணம் என்ன அரசாங்கத்திட்ட நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. எங்களுக்கு நிவாரணமெல்லாம் வேணாம், இந்த தண்ணி வெளியேற்றுறதுக்கான ஏதாவது ஒரு வழி இருந்ததுன்னா அரசாங்கம் பண்ணி கொடுத்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆற்காடு அருகே கிடப்பில் போடப்பட்டிருந்த பால் கொள்முதல் நிலையம் கட்டுமான பணிகள் அப்பகுதி மக்களின் போராட்டத்தால் மீண்டும் தொடங்கியுள்ளன. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த லாடவாரம் கிராம பகுதியில் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்களின் பிரதான தொழிலாக விவசாயம் மற்றும் கால்நடைகளை வளர்ப்பதாகும். இந்த நிலையில் தங்கள் பகுதியில் பால் கொள்முதல் நிலையம் கட்ட வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கையாக இருந்தது. இவர்களின் கோரிக்கையை ஏற்று மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 20,13,000 ரூபாய் மதிப்பீட்டில் பால் கொள்முதல் நிலையம் கட்ட நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் நிதி ஒதுக்கப்பட்டு 10 மாதங்களுக்கு மேல் ஆகியும் பணிகள் தொடங்காத நிலையில் பொதுமக்கள் ஊராட்சி மன்ற தலைவர் தங்கமணியிடம் கேட்டுள்ளனர். அதற்கு அவர் கிராமத்தில் உள்ள சில அரசியல் கட்சியை சார்ந்த புள்ளிகள் பணிகளை தொடங்க விடாமல் தடுப்பதாகவும் கொலை விரட்டல் விடுப்பதாகவும் கூறினர். இதனால் விவசாயிகள் ஒன்று திரண்டு தொடர் மனுக்களை அளித்தும் பல்வேறு கட்ட போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதன் பலனாக மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா உத்தரவின் பேரில் தற்போது பால் கொள்முதல் நிலையம் கட்டுவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. இதனால் கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கரம்பக்குடி அருகே பொதுமக்களின் 20 ஆண்டுகால கோரிக்கையை ஏற்று நியாய விலைக் கடை அமைத்துக் கொடுத்த முதலமைச்சருக்கு ஒன்றிய பெருந்தலைவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே நரங்கியப்பட்டு தட்டாஊரணி கிராமம் அமைந்துள்ளது. இந்த கிராமத்தில் ரேஷன் கடை இல்லாததால் அப்பகுதி மக்கள் பல கிலோமீட்டர் தூரம் வரை சென்று உணவுப் பொருட்களை வாங்கி வந்தனர். இதனால் தங்கள் கிராமத்தில் ரேஷன் கடை அமைக்க வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் 20 ஆண்டுகால கோரிக்கையாக உள்ளது. இவர்களின் நிலையை அறிந்த ஒன்றிய பெருந்தலைவர் மாலா ராஜேந்திரதுரை பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு நரங்கியப்பட்டு கிராமத்தில் புதிய பகுதி ரேஷன் கடை அமைக்க ஏற்பாடு செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து புதிய ரேஷன் கடையை அமைச்சர் ரகுபதி திறந்து வைத்தார். இதனால் மகிழ்ச்சி அடைந்த கிராம மக்கள் ஒன்றிய பெருந்தலைவர் மாலாவுக்கு நன்றி தெரிவித்து மரியாதை செலுத்தினர். பொதுமக்களின் பாராட்டுகளை பெற்றுக்கொண்ட பெருந்தலைவர் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். எல்லாரும் அடிக்கடி அவங்கள்ட்ட வச்சு சொன்ன கோரிக்கை ரேஷன் கடை வேணும், ரேஷன் கடை வேணும்னு சொல்லி நீண்ட நாள் சொல்லிக்கிட்டு இருந்தால் அவங்களுடைய பெருமுயற்சியால் இன்றைக்கி எங்களுக்கு ரேஷன் கடை மந்திரியை வச்சு எங்களுக்கு திறந்து வச்சு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரம் பஸ் இல்லாமல் நாங்கள் நடந்து திரிஞ்சு அலைஞ்சோம். பஸ் வசதியும் இல்லை, நடந்தே தெரிஞ்சோம். முடியாதவங்கெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு நடக்க முடியாமல் சைக்கிளில் வரவங்களை கூட வழி இல்லாத அளவுக்கு அந்த அளவுக்கு மோசமாக இருந்துச்சு. இன்றைக்கி எங்களுக்கு அது செஞ்சு கொடுத்துருக்காங்கிறது மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். அது எங்களுக்கு உதகையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்லும் சாலையில் சிதறி கிடந்த சிமெண்ட் கலவையை அகற்றிய காவலருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. நீலகிரி மாவட்டம் உதகை கூடலூர் தேசிய நெடுஞ்சாலைகள் அமைந்துள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சாலையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன. இந்நிலையில் இந்த சாலையில் சிமெண்ட் கலவை இயந்திரம் சென்றுள்ளது. அப்போது அந்த இயந்திரத்திலிருந்து சிமெண்ட் கலவை சாலையில் சிதறியது. இதனால் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். அத்துடன் இருசக்கர வாகன ஓட்டிகள் கீழே விழுந்து விபத்து ஏற்படும் சூழல் நிலவியது. இதனை கண்ட போலீஸ்காரர் முத்துகிருஷ்ணன் உடனடியாக சாலையில் சிதறி கிடந்த சிமெண்ட் கலவையை அகற்றி சாலையை சீர் செய்தார். இவரின் இந்த செயலை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர். குற்றாலம் மெயின் அருவியில் பெண்கள் குளிக்கும் பகுதியில் உடும்பு உலா வந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தென்காசி மாவட்டத்தில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான குற்றால அருவிகளில் கடந்த வாரம் பெய்த தொடர் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் அனைத்து அருவி பகுதிகளும் பலத்த சேதமடைந்தன. சேதமடைந்த பகுதிகளில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் 7 நாட்களுக்கு பின்னர் இன்று குற்றாலம் மெயின் அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டனர். இதனால் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆனந்த குளியல் போட்டு மகிழ்ந்தனர். இந்த நிலையில் பெண்கள் குளிக்கும் பகுதியில் உடும்பு ஒன்று உலா வந்துள்ளது.
இதனை கண்ட பெண்கள் அலறி அடித்து சத்தம் போட பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் சுமார் 4 அடி நீளம் உள்ள உடும்பை லாவகமாக பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தஞ்சையில் பசியால் சோர்வடைந்து மயங்கிய நிலையில் இருந்த நாய்க்கு உயிர்நேயத்துடன் உணவு அளித்த பெண்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு ஏராளமான மக்கள் மனு அளிக்க வந்திருந்தனர். அங்கு புல்வெளியில் நாய் ஒன்று மிகவும் சோர்வதாகவும் எழுந்திருக்க முடியாமல் படுத்திருந்தது. யாராவது உணவு தருவார்களா என்ற ஏக்கத்துடன் காத்திருந்தது. அங்கு பலரும் வந்திருந்த நிலையில் 2 பெண்கள் அந்த நாயின் நிலையை கண்டு அருகில் இருந்த டீக்கடையில் பால் வாங்கி வந்து நாய் வாயில் ஊற்றினர். பாலை குடித்த நாய் சற்று தெம்பு வந்து எழுந்து உட்கார்ந்து தனது பார்வையால் இருவருக்கும் நன்றி தெரிவித்தது. இந்த காட்சி அங்கிருந்த பலரையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது. கிறிஸ்துமஸ் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் கோவையில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் தாத்தா பேரணியில் ஏராளமான இளைஞர்கள் பங்கேற்றனர். கிறிஸ்துமஸ் விழாவை வரவேற்கும் வகையில் கோவையில் AJK கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் பைக்கர்ஸ் கிளப் சார்பில் கிறிஸ்துமஸ் தாத்தாவின் பவனி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் நடைபெற்ற இந்த பேரணியில் ஏராளமான இளைஞர்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா உடை அணிந்து இருசக்கர வாகனத்தில் சென்றனர். அமைதி மற்றும் மகிழ்ச்சி என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு நடைபெற்ற இந்த பேரணி சுமார் 50 கிலோமீட்டர் வரை நடைபெற்றது. வழியில் குழந்தைகள் மற்றும் பொதுமக்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துகளையும் இனிப்புகளையும் வழங்கினர். ஃபோஸ்டர்ஸ் எட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வைத்தியநாத சுவாமி கோவிலுக்குள் மழைநீர் தேங்கியதால் பக்தர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்கோவிலில் தினந்தோறும் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் கனமழை காரணமாக கோவிலின் கருவறை, சிவகாமி அம்மாள் சன்னதி, தியான மண்டபம் உள்ளிட்ட இடங்களை மழைநீர் சூழ்ந்தது. எனவே மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு அறநிலையத்துறை பக்தர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே பாசன கால்வாயில் கழிவுநீர் கலப்பதால் விவசாயமும் கால்நடைகளும் பாதிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. ஆற்காடு நகராட்சி நிர்வாகம் மாங்காடு கிராம பகுதிக்கு வரக்கூடிய பாசன கால்வாயில் சட்டவிரோதமாக கழிவுநீரை கலப்பதாக கூறப்படுகிறது. இதனால் அக்கிராமத்தில் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் உள்ள நெல், தென்னை, வாழை, கரும்பு உள்ளிட்ட பயிர்கள் பாதிக்கப்படுவதாக தெரிகிறது. எனவே கழிவுநீர் வெளியேற்றப்படுவதை தடுத்து பயிர்களை காக்க நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே சாலைகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. கடலூரில் பெய்த கனமழையால் கெடிலம் ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. வெள்ளநீர் சாத்திப்பட்டு கிராமத்தில் உள்ள விளைநிலங்களுக்குள் புகுந்ததால்
மண் அரிப்பு ஏற்பட்டது. மேலும் அப்பகுதியில் உள்ள ஏராளமான சாலைகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க கெடிலம் ஆற்றை தூர்வாரி கரைகளை பலப்படுத்துமாறு நீர்வளத்துறைக்கு விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சின்ன உடைப்பு கிராம மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். விமான நிலைய விரிவாக்கத்திற்கு சின்ன உடைப்பு கிராமத்தில் சுமார் 250 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. நிலத்திற்கான இழப்பீட்டுத் தொகையை தற்போதைய மதிப்பின்படி கணக்கீடு செய்யக்கோரி அப்பகுதி மக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மீள் குடியமர்வு செய்யும் வரை போராட்டம் தொடரும் என்று சின்ன உடைப்பு கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த வீடுகள் மற்றும் கடைகளை நெடுஞ்சாலைத்துறையினர் அதிரடியாக அகற்றினர். பேளூர் பேரூராட்சியில் அமைந்துள்ள சாலையை ஆக்கிரமித்து கட்டடங்கள் கட்டப்பட்டதால் அப்பகுதியில் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் 200க்கும் மேற்பட்ட வீடுகளையும் கடைகளையும் ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் இடித்து அகற்றினர். அப்போது ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.